சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்பு விசாரணைக்கு ஆஜரானார் சிவசங்கர். சென்னையை சேர்ந்த ஓய்வு பெற்ற SSI சீனிவாசன் என்பவர் கொடுத்த புகாரில் சிவசங்கரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி என புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விசாரணைக்கு ஆஜரானார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்கள். போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்குல இளஞ்செழியன் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். ஓய்வு பெற்ற காவல் சிறப்பு உதவியாளர் சீனிவாசன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இளஞ்செழியனை கைது செய்தார்கள். இளஞ்செழியன் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த சிவசங்கரனுடைய உதவியாளர் என்று கூறிக்கொண்டு தன்னை அணுகியதாகவும் 40 லட்சம் ரூபாய் இந்த பணிக்காக கேட்டதாகவும் முதல் கட்டமாக 23 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் அதே போல சிவசங்கரிடம் நேரடியாக அழைத்து சென்று தலைமை செயலருக்கு சந்திக்க வைத்து அவரும் தனக்கு பணம் வந்துவிட்டது என்று உறுதி அளித்ததாக அந்த ஆடியோ ஆதாரங்களோடு அவர் புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கில் தான் இளஞ்செழியன் கைது செய்யப்பட்டு அவரை காவலில் எடுத்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 7 நாள் காவலில் எடுத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் சிவசங்கர் இளஞ்செழியன் நடத்திய விசாரணையில் சிவசங்கருக்கு அந்த 23 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் பணமை பங்கிட்டு கொடுத்ததாக இளஞ்செழியன் வாக்குமூலம் அளித்ததாகவும் காவல்துறை தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சம்மனுக்கு இன்று ஆஜராக சிவசங்கர் அவர்களுக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில தற்போது சிவசங்கர் அவர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். இளஞ்செழியன் கொடுத்த வாக்குமூலத்தின் குறித்தும் அதே போல உதவி ஆய்வாளர் இருந்த சீனிவாசன் அளித்த ஆதாரங்களை காட்டியும் சிவசங்கர் அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட இருக்கிறதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இளஞ்செழியனையும் சிவசங்கரையும் ஒன்றாக வைத்தும் அதே போல தனித்தனியாக வைத்தும் விசாரணைகள் நடத்தி இளஞ்செழியன் கூறக்கூடிய தகவல்களிலும் சிவசங்கர் கூறக்கூடிய தகவல்களையும் ஒப்பிட்டு பார்த்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய இருப்பதாக காவல்துறை தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு சிவசங்கர் அவர்கள் ஆஜராகி இருக்கிறார். காவல்துறையினர் கொடுத்த சம்மனின் பேரில் அவர் ஆஜராகி இருக்கிறார். 23 லட்சம் ரூபாய் பணம் தனது மகனுடைய போக்குவரத்துறை வேலைக்காக அவர் கொடுத்ததாகவும் இளஞ்செழியன் தன்னிடம் அறிமுகமாகும் போதே இளைஞனுடைய தாயார் சிவசங்கரன் அவருக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவர் என்பதனால மிகுந்த நெருக்கத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் அதனால உங்களுக்கு எளிதாக வேலைகள் கிடைத்துவிடும் என்றும் வேலைகள் சேர்வதற்கான பட்டியலில் உங்களது மகனுடைய பெயரை எளிதில் சேர்த்து விடலாம் என்று கூறி ஆசை வார்த்தையை கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு தனது மகனுக்கு வேலை வழங்கவில்லை என்றும் அதனால் இந்த புகாரை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். 17 ஆடியோ ஆதாரங்கள் பண பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட ஆவணங்களையும் அவர் சமர்ப்பித்திருந்தார். அதே போல சிவசங்கர் அவர்களை நேரடியாக தலைமை செயலகத்தில் செல்லும் போது பதிவேட்டில் கையெழுத்திட்ட அந்த விவரங்களையும் அவர் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அதன் பேரில் தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. இளஞ்செழியன் கைது செய்யப்பட்டு அவருடைய விசாரணை நடத்திய போது அவர் 7 லட்சம் ரூபாய் பணத்தை பங்கிட்டு கொடுத்ததாகவும் சிவசங்கர் அவருக்கு பங்கிட்டு கொடுத்ததாகவும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் சிவசங்கர் அவருக்கு சம்மனானது அனுப்பப்பட்ட நிலையில தற்போது அவர் நேரடியாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இளஞ்செழியனிடம் அவர் பணம் வாங்கினாரா, அதே போல புகார்தாரரான சீனிவாசன் கொடுக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் அவரிடம் தன்னை நேரில் சந்தித்து தனக்கு பணம் கிடைத்து விட்டது, உங்களுக்கு மகனுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும் என்று கூறியவற்றையெல்லாம் அவர் புகாரில் குறிப்பிட்டிருந்தால் அது முதல் தகவல் அறிக்கையிலும் பதிவாகி இருக்கிறது. அது குறித்தெல்லாம் சிவசங்கரிடம் கேள்வி எழுப்பப்படும் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சிவசங்கர் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தற்போது நேரில் மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் முன்னிலையில் ஆஜராகி இருக்கிறார்.